உள்ள வந்து உள்ள வாங்க உள்ள வாங்க கடைக்குள்ள வாங்க. ஹெல்மெட் கேட்டது ஹெல்மெட் கேட்டதா ஹெல்மெட் கேட்டதா. ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ட்ரிகர் ஆகுதா நான் பார்த்துட்டு வரேன். நான் வரேன். சார் உள்ள வாங்க. கருப்பு ஹெல்மெட் உள்ள வாங்க. அங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் காட்டும் பாருங்க, அதை அழுத்துங்க. ராபரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் இங்க வாங்க இங்க வாங்க. அங்க போயிட்டு போடுங்க போங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்பா ஒரு வழியா ஒரு ராபர் பண்றது. கன் பாயிண்ட் பண்ணுங்க சார். கன் பாயிண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கன் பாயிண்ட் பண்ணுங்க. வாங்க இங்க. கன் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அவங்க ஓடுவாங்க. நான் கன் பாயிண்ட் நீயே பண்றேன். நான் கன் பாயிண்ட் இல்ல நான் பேசணும். அதான் ஏன் பயமா இருக்கா சுற்றுவோன்னு. ஓகே நான் எப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தாதீங்க. வீடியோ ஓகே அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிக்க. விட்டுறாத சரியா. நான் இது பேசுகிறேன். விட்டுறாத. வேற எந்த பட்டனுமே வைத்தாத. ரைட் பட்டன் லெஃப்ட் பட்டன் எதுனா சுட்டுருவான். அது தலைக்கு நேரம் வைக்காது. ஒரு ஓரமாக வச்சுக்க. நம்ம கன்ஃபைன் மட்டும் பண்ணிக்க. என்ன விட்டு கேட்பாங்க. மேடம் கேக்குதா? இருக்கிறேன் மேடம் சொல்லுங்க. பேசிக்கிங்க மேடம். நான் ஒன்னா கொடுக்கவா ஸ்டேஜ்? மருத்துவ முத்தம்னா நான் கொடுக்கவா? ஓகே மேடம். உங்க பேரு மேடம்? கொடுத்துட்டேன். இல்ல மேடம் எனக்கு இது பூச்சியா இருக்கு மேடம். அப்படியே வந்து மேம் இந்த பிங்க் கலர் ஹெல்மெட் போட்டு ஒரு அங்க சுத்தாரி ரிமூவ் பண்ணிட்டாரு மேடம். மேடம் ஓவரா பேசினா சுட்டுருவேன். ஓகே மேடம். எதுக்கு மேடம் இத்தனை யூனிட் வராங்க? எனக்கு காரே ஓட்ட தெரியாது. புதுசாக வந்திருக்கேன். 2 பேர் தானே. சரி ஓகே மேடம். நீங்கள் வரீங்களா மேடம்? நீங்கள் வரீங்களா மேடம் சேசிங்க்கு? பேங்க் ராபரி பண்ணுங்க. அதுக்கு ஆள் வேண்டாம். ஒரே நிமிஷம். பா கார்ல வந்து கரெக்டா. ஏன்பா கேக்குதாப்பா? கேக்குதுண்ணா. கார்ல வந்து கரெக்டா ஏடுப்பா. நான் இந்த பக்கமே ஏறிக்கிறேன். ஓகே அண்ணா இந்த ஹாஸ்டேஜ் அழகா இருக்காங்க. கூட்டிட்டு போயிடுவோமா? வேணாம், நம்மளை விட மாட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்க்காக மட்டும் தான் நம்மளை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. இவங்க சுட்டு போடுவாங்க. ஓய் கைஸ், ராபரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயாப் மட்டும் தான். ஸோ போயாப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக அங்கே வாங்க. இந்த லைவ் கட் பண்ணிட்டு அங்கே ஒன்றே வந்து தெரிவித்துக்குள்ள பாடுகிறது. ஐயோ என்ன 3 பேர் வராங்க. என்னங்க இது MDFல வராரு போல. அப்படிலாம் பேசாத. என் நண்பனை போல் யாரும் இல்லை. ஆமா அயமூஞ்சி கம்முன்னு இருமா கொஞ்ச நேரம். என்னம்மா உங்க பீடியா இவங்க? மேடம் பீடி தெரிஞ்சா கை வச்சிருக்க மாட்டேன் மேடம். இப்ப சுத்து போட்டு வந்து அடிப்பீங்களே. நான் வந்து எதுக்கு தெரியுமா மேடம் கடத்தினே? வாங்க மேடம் காசு சொல்றேன். மேடம் பீடி மேடம் கேக்குதுங்களா மேடம்?
உங்களுக்கு இல்ல மேடம், நீங்க அமைதியா இருங்க மேடம். வாய்ஸே எனக்கு தெரியல. இல்ல மேடம், இந்த Dress பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த Dress போட்டு வந்தீங்க? நான் குளிச்சுட்டு பாதியிலே வந்துட்டேன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கப்புறம் கோவம் வருமா வராதா? நான் இவங்களை கடத்துற மூட்லயே இல்ல, வேற ஒரு மூட்ல இருந்தேன். இந்த Dress பார்த்துட்டு கடத்து அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம், சரிங்களா? இந்த Dress இப்படி போட்டு ஒரு பிடி ஆபீசர் சுத்தினா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஊரு? இந்த Dress பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு நீங்க ஒரு பொண்ணு தானே, நீங்களே பாருங்களேன் இந்த Dress. ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுருக்கலாம். முட்டி காலத்துக்கு Dress போட்டு சுத்தி நிக்கிறியாமா? உங்க கண்ணுல அங்க நீங்க பாத்தீங்க. என்ன பாத்துட்டேன்? சரி விடுங்க மேடம். உங்க பார்வை தப்பா இருக்கு. சரி இருங்க மேடம், முதல்ல நான் எப்படியாவது காசு வச்சு போடுறேன். பாத்துட்டு சிவா. அவங்க காமெடின்னு கூட தெரியாம வெள்ளிந்தியா இருக்காங்களே. மேடம் கை காட்டாதீங்க, கை காட்டாதீங்க மேடம். நீங்க ஸ்டேஜ் போ, எங்க சொல்ற பேச்ச கேட்கணும். நீங்க பேசுறது விட்டு கேட்பாங்க சார், அமைதியா இருங்க. ஓகே சார். இவனை நம்பி வேற கன் ஃபைட் நானே பண்ண வேண்டியதா இருக்குது. விட்டானா அந்த பொண்ணு வேற ஓடி போடுவேன். வேணாம் நீ பண்ணாத, விட்டு. நீ சுட்டாலும் சுட்டுரு, அதுக்கப்புறம் உள்ள போய் சுட்டு கடாச்சிடுவாங்க. அமைதியா இருக்கு, உன்னை நம்ப முடியாது. எனக்கு வேற சைட்ல ஒரு டிஸ்பிளே வேற ஒரு பக்கம் இதுவா இருக்குது, பார்க்கலாம். இருங்க இருங்க மேடம் பாருங்க. சொல்லுங்க மேடம். டிமாண்ட்ஸ் வந்து 50 செகண்ட்ஸ் வந்து ஃபிட்டிங் டைம் மேடம். நோ ரோட் பிளாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களா அதுவும் இல்லை, அது எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. மேடம் 50 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் டைமு. நோ ரோட் பிளாக்ஸு, நோ சாப்பரு. இதுக்கெல்லாம் சாப்பர் வராது, சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அது நீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் குரல் கேக்குதா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு 2 கொடுங்க மேடம். சரி உங்களுக்கு வேணா, எனக்கு வேணாம். 30 செகண்ட் மேடம். அவ்வளோதான் மேடம். இன்னொரு ரூல் மேடம். ஆமாம் மேடம். ஓகே மேடம். ஸ்பீடாக ஓட்டக்கூடாது மேடம். அவங்க போயிட்டாங்கப்பா, அமைதியாக இருப்பா. ஓ அட்டாக் ஜிடிஆர் சாப்பிடணும் போல இருக்கே. யாரு மேடம் அதுக்கு காரணம்? மேடம் யார் அதுக்கு காரணம்? உங்க பிடி ஆபீசர் ஒருத்தர் உள்ள சுத்திட்டு இருப்பாரு, ஒசாமா ஒசாமான்னு. அவரு தான் காரணமா அதுக்கு? மொட்டத்தலையா? இல்ல 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 இருக்கு. ராய் பண்ணா அல்போன்சா மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கே. அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம். மாம்பழம் மாம்பழம் சேர்த்து மாம்பழம். மேடம் கிளம்பலாமா மேடம்? சொல்லுங்க மேடம் கிளம்பலாமா? ஓகே மேடம். நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க. இந்த சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த சினாரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ண. அம்மா நீ அழுவாதமா, அம்மா நேரமா நான் சுட்டு கொடுக்குமா, அமைதியா இருமா. ஒரு குத்து பாட்டு பாடுங்க, அப்பதான் விடுவோம். கிளம்பலாமா? ஓகே வந்துருங்க வந்துருங்க. ஓடிடுங்க. ஐயோ முதல் ராபரிங்க டிஸ்பிளேல ஒண்ணும் தெரியலையே. பின்னாடி திரும்பி பாரு, பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லு சீக்கிரம். பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லு எந்த பக்கம் வராங்க, எத்தனை பேர் வராங்க, ஐ செட் வராங்க சொல்லு. ஓகேண்ணா, முன்னாடியே வராங்கண்ணா, 2 பேர் வருது. ஃபர்ஸ்ட் ராபரி எப்படின்னா சக்சஸ் ஆன கடவுளே. அது வருது, 2 வருது. வரதுக்கிட்டே வராங்க. ஐயோ கை கால்லாம் உதருது. நான் வளைச்சு ஓட்டுனா, நேரா ஓட்டுனா பிடிச்சிருவாங்கண்ணா. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண இருப்பா. ஒன்று மட்டும் தான். 2 முட்டினாண்டா. என்னண்ணா செய்யும்?
முட்டம்பா அவ்வளோதான் முடிஞ்சு. நான் அவங்க நம்ம காரை பாக்குறாங்களே இல்லையோ அந்த கம்பத்தை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா வாப்பா கம்முன்னு அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தாங்க தெரியும். எக்காரத்து கூட ஷூட் அவுட் பண்ணாத, எக்காரத்து கூட ஷூட் அவுட் பண்ணாத, எப்பவுமே ஷூட் அவுட் பண்ணாத. அச்சோ ஆஃப் ரோடு போயிடுச்சு. ரைட், நம்ம இப்படியே உட்காந்துடலாம். ஒரே நிமிஷம் கார் நிமிர்தான் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் வருதான்னு பார்க்கலாம். இரு, அவங்க இல்லை தானே யாரும் பக்கத்தில்? பின்னாடி பார்த்தியா? பின்னாடி இல்ல இல்ல யாருமே இல்ல யாருமே இல்ல. சரி ஓகே, ஐசெட் மிஷின் தான் நினைக்கிறேன். நான் நேராக ஓட்டுறேன் வண்டியை, பார்த்துக்கலாம் அப்புறம். பின்னாடி பார்த்துட்டே வா என்ன வராங்களான்னு. லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்துட்டு வா. இல்ல இல்ல யாருமே வரல. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் காட்டி பார்த்துட்டே வா. இல்ல இல்ல யாருமே வரல. சாப்பிட்டுக்கப்பா, சாப்பிட்டுக்க. சாப்பிடலாம் சாப்பிட்டுக்க. சுற்றி மட்டும் பார்த்துக்க. சக்சஸ். நானே முதல் முறையா இப்படியோ ஒரு ராபரி சக்சஸ் பண்ணிக்கிறேன். எப்படி அது வாய்ப்பு இல்லையே. இது காரு இல்ல வெயிட் பண்ணு, ஏன்னா வந்தாலும் வருவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் ஓட்டல, அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. அதெல்லாம் காமிக்க கார் அப்பளமா நொறுங்கிடுச்சு. இருப்பா ஒரு நிமிஷம், அவங்க போயிட்டாங்களா என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சினாரி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு கராஜ் போய் காரை மாற்றுவோம். இங்கே எங்கே பக்கத்தில் கராஜ் இருக்குன்னு பார்க்குறேன் நான். இது வரைக்கும் ஒரு கராஜ். இங்கே யாரும் நம்மள வரல. ஓகே, 1.25 லட்ச ரூபா வந்துருக்குது. நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்புறமா. அப்பா 1.25 லட்ச ரூபா வந்துருக்குதுப்பா, நம்ம பங்கு போட்டுக்கலாம். சரியா? ஓகேண்ணா, அப்படியே எனக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுத்துடணும். சரிப்பா, பிளாக் மணி ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி வேற இருக்கோ அண்ணா? போலீஸ் வண்டி சவுண்ட் எல்லாம் இருறா பயமா இருக்குடா. இப்ப போலீஸ் வந்து நிக்கணுமா ஏதாச்சும் ஒரு சைடுல? ஓகே போலாம். யாரும் வரல, சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். இறங்கி இதெல்லாம் எடுத்துக்க, ஹெல்மெட்லாம் அவுத்துக்க, கன்னெல்லாம் உள்ள வச்சுக்க, ஹெல்மெட் அவுத்து கன்லாம் உள்ள வச்சுக்க. உட்காந்துக்க, வா உட்காரு. சீட் பெல்ட் போட்டுக்க.
ஓ இது ஒரு இது கராஜா? என்னங்க இது? இது ஒரு கராஜ் போல. ஓகே, இங்கே யாரோ போலீஸில் கன்ஃபார்ம் தானே? அவ்வளோதான், சினரே முடிச்சிடா, அவ்வளோதான். சரிங்க வா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நான் போலீஸ் வந்துட்டான். ஐயோ மாட்டினான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை வெயிட் பண்ண சார். சொல்லுங்கள் சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கே ஒர்க் ஸ்டேஷன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு. ஏதாவது ஒரு ரெட்டா ரேடியோ கேக்குதா சார்? ஐயோ கேக்குதா ரேடியோ? இன்னும் முடியல போடுறாடே நம்ம. சார் அந்த ஸ்டோர் அப்படி கலர் ஆரஞ்சா ரெட்டா சார்? சார் இங்க ஆரஞ்சு கலர் செல்வி ஏதாவது பாத்தீங்க இந்த பக்கம் வந்தது? இல்லை சார், நான் எதுவும் பார்க்கலைங்க சார். இல்ல இங்க அந்த 920 வந்து 2 பேர் இருக்காங்க கராஜுக்குள்ள. ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருந்தா சொல்லுங்களேன். மாட்டணும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் போட்டா. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் வரேன் இருங்க. இது போலீஸ் கிடையாது. சார் கன் எடுக்கல சார், ஃபோன் வந்துச்சுன்னு ஃபோன் எடுக்கிறதுக்கு அது ஆயிடுச்சு சார். அதான் சார், சொல்லுங்க சார். சார் இல்லை சார், இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சஸ்பெக்ட் தேடி வந்தோம் இந்த ஏரியாவில். கராஜ் போது உங்களை பார்த்துருக்கோம். மேட்ச் ஆகுது அவங்க சொன்ன பிங்க் கலர் ஷர்ட் போட்டு. உங்களை சர்ச் பண்ணிக்கலாமா? என்ன சார்? உங்களை சர்ச் பண்ணணும் ஆக்சுவலி. சார் நான் இப்போ எந்த கோஆப்ரேட் பண்ணுங்க. எனக்கு ஒன்று புரியலைங்க சார். எதுக்கு சார் சர்ச் பண்ண போறீங்க? எனக்கு புரியல. அதுதான் சார், ஒரு சிட்டிசனா ஊருக்குள்ள வாழக்கூடாது பிரச்சனை. நான் இப்போ என் தம்பிக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கலாம் நான் வந்திருக்கேன் சார் இங்கே. சரிங்களா சார்? இருங்க, எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை கிட்ட கூட பார்க்கல. நான் அதான் கன்ஃபார்ம் பண்ணி கேட்குறேன். அதனால தான் சார் சொல்றேன், கிட்ட கூட பார்க்காம எப்படி சார் நீங்க செக் பண்ணலாம்? ஒரு சிட்டிசனை பார்த்து நீங்க இதை பண்ணலாமா சார்? ஐடென்டிஃபிகேஷன் கேட்ட வரைக்கும் ஓகே சார். பிங்க் கலர் போட்டு ஊர்ல 100 பேர் சுத்திட்டு இருக்காங்க சார். சரிங்களா? சரி, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. உங்க ஐடி கார்டும் உங்களை சர்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க அப்புறம் போயிட்டே இருக்கலாம் சார். சார் என்ன சர்ச் பண்றதுக்கு எந்த வாரண்ட்டும் உங்க கூட கிடையாதுங்களே சார்? எப்படி சார் நீங்க சொல்றீங்க? சார் பட் ஆனா சஸ்பிஷன் நான் செக் பண்ணலாம். ஓகே சார், பட் நாங்க அந்த கலர் Dress மட்டும் நீங்க வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க சார்? பேச பாத்தீங்களா சார்? ஒரே நிமிஷம் சார், நான் உங்களை சர்ச் பண்ணி ஆகணும். வேற வழியில அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க ஒரே நிமிஷம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி சார் எனக்கு கன்ஃபார்ம் பண்றாரு? அது மட்டும் சொல்லுங்க. யார் கன்ஃபார்ம் பண்ண கூப்பிடுங்க. Dress கலர் நான் பார்க்கல ஆக்சுவலி. இல்ல என்ன மாதிரி 3 பேர் இங்க வந்து Dress போட்டுருக்காங்க சார். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல சார், வெரி சிம்பிள். இப்போ உங்களை நான் செக் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஐடி கார்டு மட்டும் செக் பண்ணிட்டு. ஓகே சார், இப்போ நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதுங்களா? யார் என்ன பார்த்தது மட்டும் அவங்களை கூப்பிடுங்க, அவங்க கூட மட்டும் பேசணும் சார். உங்களை நீங்க ராப் பண்ணும்போது என்ன Dress போட்டுருந்தீங்களா சார்? அப்போ கிட்ட அந்த ஆபீசர் பார்த்தாங்க. நான் கிட்ட வரல, அதனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகே ஒன்றும் இல்லை. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி கை தூக்கினா உங்களை செக் பண்ணிட்டு மட்டும் நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் ஒரு கார் டீலர்ஷிப்போட ஓனர் சார். சரிங்களா? ஸோ இங்கே நிற்கிறப்ப என் தம்பிக்கு வேலை கற்றுக் கொடுக்குறப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது தானே சார்? என்னோட ஃபேஸை பார்த்து சொன்னால் பரவாயில்ல சார், பட் ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம எப்படி சார் பண்ண முடியும்? பிங்க் கலரில் நிறைய பேர் ராபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன ஆஸ்டேஜாக தூக்கிட்டு போனாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அவங்களும் அதே தான் சார், பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க சார். என்ன மாதிரி சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? கேக்குதா? இந்த இடத்துல நீங்கள் இந்த நடு ஜாமத்தில் ஒரு கராஜில் நின்றுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்லுறேன் சார்? வேலைக்கு வந்தோம், அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு சார். ஐ சைட் மிஸ் பண்ணது வந்து மேலே அந்த பைக்கர் கேரேஜ் பக்கத்தில் நாங்கள் மிஸ் பண்ணோம். ஓகே சார். நாங்கள் அந்த சஸ்பீஷியஸ்ல இந்த ரோடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெஸ் ஷாப். ஓகே சார். நீங்கள் என்னன்னா நீங்க மறந்து பிடிக்கிறீங்க, கன்னு வேற அடிக்கிறீங்க சார். நான் ஃபோன் எடுத்து கன் எடுத்துறேன் சார். என்ன சார்? இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருங்களா? இல்ல இப்ப இவ்வளவு சொல்றீங்களா? நீங்க ஒரே ஒருத்தரா இருக்கிறப்ப நான் கன் எடுத்து தான் சுட்டுனா சார்? நானு அதனால தான் சார் நான் பேக்கப் கூப்பிட்டேன் சார். நான் கன்னு எடுத்தேன்னா நான் போனுக்கு பதில் நம்பர் மாத்தி எடுத்துட்டேன் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க சார்? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன். நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். நீங்களா கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க மேல எந்த கேஸும் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி பேச மாட்டோம். அப்படி சொல்றீங்களா? இமிடியேட்டா நாங்க டேஸ்ட் பண்ணி நாங்க உங்களை இதுதான் பண்ணுவோம். சரி ஓகே சார், வாங்க சார் ஜெயிலுக்கு போலாம். நான் தான் சார் எடுத்தேன். போலாமா? ஓகே, நீங்க தான் எடுத்தீங்களா? ஆமா சார், போலாம் சார். இல்ல இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் தான் சார் கண்டுபிடிக்க முடியாது நடிக்கிறது? இவருமா? இல்ல அவரு இல்ல சார், அவருக்கு இதுக்கு சம்மதம் இல்ல சார். அவருக்கு இதுக்கு சம்மதம் இல்ல சார். உங்க கூட இருந்திருக்காரு இல்லன்றீங்க. இது என்ன இதுக்காக இங்க சர்ச் பண்றவா சார்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். என்கவுண்டர் ஏகாம்பரமா?
நீங்க பீடியா இல்ல கார்ல சார் நீங்க இல்ல சார் அது வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்சம் கொலாப் ஆயிட்டாங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. சந்தானம் சார். சரி ஓகே. ஓகே சார் நான் எதுவுமே பண்ணல சார். அம்மா தம்பி போதுமா நடிச்சது உடுப்பா. ஓகே கேரியர் யாரும் பாருங்க. சார் அவர் என்ன மாட்டி விட பாக்குறாரு சார்.